பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்பொழுதும் இவஞ்சலின் இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக தாழ்மையை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நோக்கி பார்க்கிறாராம். யாரை நோக்கி பார்க்கிறார்? தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார் என்று சங்கீதம் 138 6ஆம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார் என்று வேதம் கூறுகிறது. மட்டுமல்ல, அவர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே கூறப்பட்டுள்ளது. மட்டுமல்ல, தாழ்ந்த சிந்தையுள்ளவர்களிடத்திலே ஞானம் உண்டு என்று நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே கூறப்பட்டுள்ளது. மட்டுமல்ல, அவர் தாழ்த்துகிறாராம். யாரை தாழ்த்துகிறார் என்றால், கொடுமை செய்கிறவர்களுடைய இடும்பை தாழ்த்துவேன் என்று ஏசாயா 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே கூறப்பட்டுள்ளது. மட்டுமல்ல, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் தாழ்மையுள்ளவர் என்று வேதம் கூறுகிறது. சீயோன் குமாரத்தியே மிகவும் கழிவுறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார் என்று சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே கூறப்பட்டுள்ளது. எனவே பிரியமானவர்களை, நாம் தொழுது கொள்ளுகிற நம்முடைய தெய்வம் தாழ்மையுள்ளவராய் இருக்கிறது போல நாமும் எல்லா காரியங்களிலும் தாழ்மையுள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறோம். மட்டுமல்ல, நாம் சிறு பிள்ளையைப் போல தாழ்த்த வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனை பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான் என்று மத்தேயு 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே கூறப்பட்டுள்ளது. எனவே நாம் சிறு பிள்ளைகளைப் போல தாழ்த்த நம் கடமையுள்ளவர்களாய் இருக்கிறோம். மட்டுமல்ல, தாழ்மையானவர்களை உயர்த்துகிறார் என்று லூக்கா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே கூறப்பட்டுள்ளது. மட்டுமல்ல, அவர் சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார் என்று பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே கூறப்பட்டுள்ளது. எனவே பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய தெய்வம் தாழ்மையுள்ளவர்களாய் இருக்கிறது போல நாமும் நம்முடைய கிரியைகளிலும் தாழ்மையுள்ளவர்களாய் இருப்போம் என்று நாம் அறிவுறுத்தப்படுகிறோம். அப்படியே நம்ம ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்த வேளை காணச்சித்த தயவுக்காக நன்றியோடும் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனை, நீர் தாழ்மையுள்ளவராக இருக்கிறது போல நாங்களும் எங்களுடைய கிரியைகளின் எல்லா நேரங்களிலும் தாழ்மையுள்ளவர்களாக இருந்து எங்களை தானே தாழ்த்த கர்த்தனின் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஐயா, கொடிய இடும்பை நீர் தாழ்த்துகிற தெய்வம் என்று நாங்கள் அறிகிறோம். தகப்பனை, தீமையிலிருந்து விலக்கி ரட்சியும், சிறுபிள்ளை போல தாழ்த்த எங்களுக்கு உதவி செய்யும். நீர் தாழ்மையுள்ளவராக இருக்கிறது போல நாங்களும் தாழ்மையுள்ளவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.